மெல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் வார பலனாக 6ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 12ஆம் தேதி அக்டோபருடைய பலனை பார்க்க போகிறோம். கணித்து விடுவோம் வாருங்கள். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருந்த சுக்கிரன் இந்த வாரம் 10ஆம் தேதி அன்று கன்னிராசிக்குள்ளே செல்ல போகிறார். சந்திர பகவான் 12க்குரியவரானவர் இந்த வாரத்திலே மேஷராசியிலிருந்து மிதுன ராசி வரை தன் பிரயாணத்தை பரணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதொரு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் என்ன காரியம் செய்யணும்னு யோசிச்சிங்களோ அதெல்லாம் இந்த வாரம் வெற்றிகரமாக செய்வீர்கள். நல்ல சந்தோஷங்கள் பெருகக்கூடியது. பலன்கள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள் என்ற ஊக்கத்துடன் நீங்கள் இந்த வாரம் பயணிக்கலாம். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையப்போவதற்கு சுக்கிரனின் சேர்க்கை உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளார சூரியனுடன் சேர்கிறது. மனதிலே கவலை வந்தாலும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருப்பது குருவால் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு காரணத்தினாலே குருவின் அருளாலே முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளுக்கு வாய்ப்பாக அமையும். அதனால் வெற்றி முயற்சிக்கு பின்னே வந்து சேரும் அப்படிங்கிறது தெரிகிறது. கொஞ்சம் முயலாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களால் வெற்றி கொள்ள முடியாது என்பதனாலே கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க, வெற்றி உண்டாகும். ராசியின் நேரடி பார்வைக்கு ராகு இருக்கிறது. உங்களுக்கு எந்த வேலை கலத்திரம் மூலிமா செய்யணும், எந்த வேலை மற்றவங்க மூலிமா செய்யணும், எந்த வேலை குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யணும்னு அழகாக பிரித்து கொள்ள வேண்டியதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசியின் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சில பயங்கள் இருந்தாலும் சூரியனாலும் சுக்கிரனாலும் பார்க்கப்படுவதனாலே 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கப்படுவதனாலே கொஞ்சம் மனக்கவலைகள் இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கும். தெளிவான சிந்தனைகள் எப்போதும் வாழ்க்கையிலே வெற்றி பாதையை நோக்கி செல்ல வைக்கும் அப்படிங்கிற கோட்பாட்டின்படி நீங்கள் இந்த வாரத்திலே அழகாக ஒரு விஷயத்தையும் சாக் அவுட் பண்ணும்போது இந்த 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை, அதாவது துலா ராசி மேலும் தனுசு ராசி மேலும் கும்பராசி மேலும் குருவின் பார்வை விழுவதனாலே, லாபத்திலிருந்து விழுவதனாலே உங்களுக்கு எதிர்பாராத வரவுகள் பலதும் உண்டு என்பதை தெரிவித்துள்ளோம். இந்த வாரம் 10ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி இருப்பதனால் சங்கடங்களை எல்லாம் அறுத்தறியக்கூடிய வல்லமை பெற்ற விநாயகருடைய வழிபாடு முக்கியமானதாக ஆகிறது. அதனாலே இந்த வாரம் முக்கியமான விநாயக வழிபாடான இந்த சங்கடகரத்தை செய்யுங்கள். அருகம்புல்லை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சாயங்கால வேளையில் சாத்திவிட்டு ஒரு 3 சுற்று சுற்றி நெய் விளக்கை போட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு வரும்போது நீங்கள் எப்பேற்பட்ட மலையையும் தகர்த்து எறியக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே டெடிக்கேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அந்த டெடிக்கேஷனை இந்த வாரம் அவசியம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சுக்கிர பகவான் உள்ளே வரப்போகிறார். சூரியன் ஏற்கனவே இருக்கிறார். உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே தன வாக்குஸ்தானத்துக்குள்ளார செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசியின் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் உட்கார்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 4க்குரியவர் உட்கார்ந்துருக்கிறது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து தன்னுடைய பார்வையே உங்களுடைய 3ஆம் இடத்திலே வைத்திருக்கிறார், 7ஆம் இடத்திலே வைத்திருக்கிறார். அதே போல் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலும் தன் பார்வையை பதித்திருக்கிறார். அந்த குருவின் பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கோடி புண்ணியத்துக்கு ஒரு உண்மை விஷயமானது என்ன நடக்குதுன்னா, செவ்வாயும் புதனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து கொண்டு பார்ப்பது மேஷ ராசியையும் ரிஷபராசியை செவ்வாய் பார்ப்பதும் ரொம்ப முக்கியமான காரணியாக பார்க்கப்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமம் மற்றும் நவமம் என்ற இந்த 2 இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் பார்வை உங்களுக்கு லாபத்தையும் தைரியத்தையும் செய்ய வேண்டிய காரியங்கள் எது செய்ய வேண்டாத காரியம் எது தெளிவுபடுத்துவதும் முக்கியமாக அமைகிறது. குருவின் பார்வை இதற்கு துணை போகிறது அப்படிங்கிறதும் உண்மை.
இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்குது, சந்தோஷம் இருக்குது, பண விரயம் கம்மியாக இருக்குது, செய்கிற வேலையெல்லாம் நல்லா செய்ய முடியும். எதை செஞ்சாலும் கொஞ்சம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிற பணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த வாரத்தின் நேர்மையான தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது குடும்பத்தில் தேடப்படுகிறது அப்படின்னு தெரிகிறது. மருத்துவ செலவுகள் உண்டாகும். நன்மைகள் பல கொடுக்கக்கூடிய புதனாக இருப்பதனால புத்தியின் மூலியமாக சில தெளிவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. சந்திர பகவானுடைய இந்த பயணம் பரணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசிரீஷம் நட்சத்திரம் என்று கொஞ்சம் அட்வான்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி அப்படிங்கிற சினாரியோ காட்டிட்டு தான் போவார் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு நாளைக்கு நீங்கள் முதல் 2 நாளைக்கு கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத மாற்றிக்கிட்டு எதையும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற காஷனும் உண்டு. இந்த வாரம் தெளிவான விஷயங்களை நிறைய பண்ணலாம். நீங்கள் 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தியும் போது விநாயகர் வழிபாடு கூடுதலாக உங்களுடைய லாபத்தை, உங்களுடைய மனநிலையை மாற்றி கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.